இது சிக்ஸ்த்து வீடியோ ஆஃப் த எல்லாம் ரெடி செஞ்சுக்கிட்டியாப்பா? ஓகே பக்கத்துலலாம் ரெடியாக வச்சுரு. திஸ் இஸ் த சிக்ஸ்த்து வீடியோ ஆஃப் த எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு. ஏறத்தாழ என் பார்ட்டுக்கு வந்துட்டோம். அடுத்தது அந்த இன்டர்வியூவர் என்ன கேட்குறார், வாட் மோட்டிவேட்டட் யூ, உன்னை எது மோட்டிவேட் பண்ணிச்சு டு ஃபுல்ஃபில் த கண்ட்ரீஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். த கண்ட்ரீஸ், இந்த தேசமே, எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்களை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்துச்சு. எப்படி இதை ஒழுங்காக முடிச்சுட்டு வருவீங்களா, சாதனைகள் செய்வீங்களா அப்படின்ட்டு. இதை சாதிக்க உங்களை தூண்டினது எது? வாட் மோட்டிவேட்டட் யூ, வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபுல்ஃபில் த கண்ட்ரீஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். வாட் மோட்டிவேட்டட் யூ, வாட் மோட்டிவேட்டட் யூ to fulfill the country's expectations. What motivated you to fulfill the country's expectations? இந்த தேசத்தினுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு எது உங்களை தூண்டுச்சு? வாட் மோட்டிவேட்டட்? we know that, எங்களுக்கு தெரியும். சாதி பி சொல்கிறாங்க, we knew that, எங்களுக்கு தெரியும். the entire country was watching, மொத்த தேசமுமே எங்களை பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு தெரியும். we know that the entire country was watching us. இந்த உலகமே இந்த தேசமே எங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு தெரியும். கவனிச்சுக்கிட்டு மட்டும் இல்லை, அண்ட் praying for us, எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு தெரியும். we know that the entire country was watching us and praying for us. So we never wanted them to have a single day thinking that we are in trouble. So we never wanted, அதனால் நாங்கள் விரும்பவே இல்லை, we never wanted them to have a single day thinking that we are in trouble. எங்களுக்கு அடிக்கடி ட்ரபிளில் மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு ஒரு நாள் கூட மக்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். ஐ மீன் அந்த ட்ராவலிங் டயத்தில் நாங்கள் எதுவுமே அவங்கக்கிட்ட எங்களுடைய கஷ்டங்களை பற்றி சொல்லலை. we know that, எங்களுக்கு தெரியும். the entire country was watching us, எங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் praying for us, எங்கள் நலனுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியும். அண்ட் praying for us. so we never wanted them to have a single day, ஒரு நாள் கூட அவங்க நினைக்கக்கூடாது. திங்கிங் எதை பற்றி? that we are in trouble, எங்களுக்கு ட்ரபிள் வந்திருக்கு, அடிக்கடி நாங்கள் சிக்கலில் மாட்டிக்கிறோம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருந்தோம். we know that it is going to happen, trouble நிறையா வரும்னு தெரியும். we know that it is going to happen, but the people out there did not know what kind of challenges we are facing. but the people out, வெளியில் இருக்கிற மக்களுக்கு, the people out there did not know, அவங்களுக்கு தெரியாது, what kind of challenges we were facing, நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த சேலஞ்சஸ் எந்த வகையானது, எவ்வளவு சுலபமானது அல்லது எவ்வளவு சிரமமானது அப்படின்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒன் ஆஃப் த மோட்டிவ்ஸ் தட் கெப்ட் இன் மைண்ட் வாஸ், அதனால் நாங்கள் எங்கள் மனசில் தெளிவாக வச்சுருந்த விஷயங்களில் ஒன்று. ஸோ ஒன் ஆஃப் த மோட்டிவ்ஸ் தட் வி கெப்ட் இன் மைண்ட் வாஸ் தட் வி டிட் நாட் வாண்ட் டு ஃப்ரைட்டன் தம். ஃப்ரைட்டனிங், பயமுறுத்துதல். So one of the motives that we kept in mind was that we did not want to frighten them. அவங்கள பயமுறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். அவங்கள நாம் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று அவங்களுக்கு போஸ்ட் பண்ணி எதில் இன்டர்நெட்டில் அதை அவங்க அதீதமாக கற்பனை பண்ணிக்கிட்டு கலவரமடையக்கூடாது, பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். we decided that once the circumnavigating was over, ஒரு தடவை உலகத்தை சுற்றி வந்த பிறகு we decided that once the circumnavigating was over, we are going to show what we have actually gone through. போயிட்டு வந்த பிறகு எல்லாத்தையுமே நாங்கள் எதை அனுபவித்தோம், கஷ்ட நஷ்டங்களை, நல்லது எல்லாத்தையுமே சொல்லிடலாம். we are going to show what have actually gone through அப்படிங்கிறத சொல்லிடலான்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சுவாதி பி இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம்மா, இந்த உலகம் த என்டையர் கண்ட்ரி, இந்த தேசம் முழுவதுமே எங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னு தெரியும், எங்கள் நலனுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்துச்சு
அப்படிங்கிறதும் தெரியும். ஆமாம், எங்களுடைய சில சிரமங்களை அவங்களுக்கு சொல்லி அதை மிகைப்படுத்தி அவங்க பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருந்தோம். எங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்து அதை கூட அவங்க ரொம்ப பெருசாக நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆகையினால அவங்களுக்கு இப்போ அதை இதையும் சொல்லி பயமுறுத்தக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் மைண்டில் தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஆகவே ஒன்ஸ் ஃபார் ஆல் சர்க்கம்நேவிகேஷன் முடிஞ்ச பிறகு நாம் எல்லாம் சொல்லிக்கலாம்னு நினச்சிட்டோம். இன்டர்வியூவர், ஆஸ் எ உமன், ஒரு பெண்ணாக, ஹவு வுட் யூ கன்சிடர் திஸ் எக்ஸ்பெடிஷன்ஸ்? ஆமாம், இந்த பயணத்தை நீங்கள் எப்படி உணர்றீங்க? இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் கிரேட் ஹானர். இது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகச்சிறந்த மரியாதை. இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் கிரேட் ஹானர். இது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மரியாதை. இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் கிரேட் ஹானர் and we could not have imagined anything better for our cast off. And we could not have imagined anything. We could not have imagining, கற்பனை செய்தல். we could not have imagined. ஆமாம், இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் கிரேட் ஹானர். இது எங்களுக்கு பெரிய மரியாதைக்குரிய விஷயம். We could not have imagined anything better for our cast off. ஆமாம், இதை விட நாங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் அவுட் ஆஃப் த ஹவுஸ் இதை விட ஒரு சிறந்த ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு நாங்கள் கற்பனை கூட செஞ்சு பார்த்துருக்க முடியாது. எவ்வளோ பெரிய சான்ஸ் இது. அஃப்கோர்ஸ் வி பீயிங் அண்ட் ஆல் உமன் டீம், நாங்கள் எல்லோருமே பெண்களாக ஒரு அணியில் இருந்ததால் இட் இஸ் எ கிரேட் பூஸ்ட் டு விமன் இன் த கண்ட்ரி. 6 பேருமே பெண்கள், இவங்க இந்த சாதனையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஆமாம், இந்த தேசத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாரையுமே ஒரு பூஸ்ட், ஒரு உற்சாகப்படுத்தினதாக ஆகிடும். இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் கிரேட் ஹானர். இது ஒரு பெரிய ஹானர் எங்களுக்கு. அண்ட் we could not have imagined anything better for our cast out. ஒருத்தர் வெளியில் வந்து தங்களுடைய மதிப்பு மரியாதையை, தங்களுடைய பெண் குலத்திற்குரிய மரியாதையை இப்படி வெளிப்படுத்த முடியும்னு யாருமே இமேஜின் கூட செஞ்சு பார்த்துருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் வி பீயிங் அண்ட் ஆல் உமன் டீம், நாங்கள் எல்லாருமே ஒரு உமன் டீமாக இருந்ததுனால இட் இஸ் எ கிரேட் பூஸ்ட் டு உமன் இன் த கண்ட்ரி. தேசத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே ஒரு சிறந்த ஊக்கமாக இது இருந்திருக்கும். பட் ஆஸ் வி ஆர் கோயிங் ஆஸ் sailors, ஆனால் நாங்கள் கடல் பயணியாக போனோம். ஆஸ் வி ஆர் கோயிங் ஆஸ் sailors and as sailors have seen that the sea does not discriminate, differentiate, வேறுபடுத்தி பார்த்தல். sailors, இந்த கடல் இருக்குதே, இந்த sailors, இந்த கடலில் பயணம் செய்கிறவங்களை பிட்வீன் ஜெண்டர்ஸ் ஆண் பெண் என்று டஸ் நாட் டிஸ்கிரிமினேட், வேறுபடுத்தி பார்ப்பது இல்லை. கடலுக்கு அவர்கள் மாலுமிகள், அவ்வளவுதான். ஆணா பெண்ணா அப்படின்னு பிரித்து பார்ப்பது இல்லை. இட் இஸ் ஆல்வேஸ் ஜெண்டர் நியூட்ரல். அது இருவருக்கும் பொதுவாகத்தான் இருக்கிறது. நல்லது செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும் பொதுவாக தான் செய்யுது. இட் இஸ் ஆல்வேஸ் ஜெண்டர் நியூட்ரல் அண்ட் வி ஹாவ் ரியலைஸ்டு தட் ஜெண்டர் டஸ் நாட் பிளே எ ரோல் இன் செயிலிங். கடல் பயணத்தின் பொழுது ஜெண்டர், ஆண் பெண் என்ற பாகுபாடு உணரப்படுவது இல்லை. பட் டு பூஸ்ட் த மொரால், பூஸ்டிங், ஊக்குவித்தல். அதனால தான் அந்த பானத்துக்கு பேரே பூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொல்கிறேன் இல்லையா. மொரால், மன வலிமை, அதுதான் மொராலிட்டி அப்படின்னு வரும். பட் டு பூஸ்ட் த மொரால் இன் த கண்ட்ரி. ஆனால் தேசத்தில் இருக்கிற அந்த பெண்கள், பட் டு பூஸ்ட் த மொரால் இன் த கண்ட்ரி அண்ட் ஃபார் மோர் விமன் டு டேக் இன் அட்வென்ச்சரஸ் லைக் செயிலிங். ஆனால் பட் டு போஸ்ட் த மொரால் இன் த கண்ட்ரி, தேசத்தின் மனவலிமையை கூட்டவும், அண்டு ஃபார்
மோர் உமன் டு டேக் இன் அட்வென்ச்சரஸ் லைக் செயிலிங். இந்த செயிலிங் மாதிரி அட்வென்ச்சர் வேலை செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் நிறையா இருக்குது. அதெல்லாம் பெண்கள் எடுத்து செய்கிறதுக்கும் ஐ ஃபீல் இட் இஸ் கிரேட் தட் அண்ட் ஆல் உமன் டீம் had been formed to undergo this expedition. ஆகவே இப்படி பெண்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெடிஷன் செய்து வருவது என்பது எல்லோருக்கும் ஒரு மன வலிமையையும், குறிப்பாக பெண்களுக்கு இதை போல நிறைய சாகசங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தையும் கொடுத்துவிடும். இதோட இந்த பாடம் முடிஞ்சுக்கிச்சு. இப்போ இந்த பாடத்துக்கு நாம் ஷார்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் ஆன்சரை கூட நீ படிக்கிறதுக்கு லகுவாக பாரு. முதல்ல இந்த கட்டங்கட்டி இருக்குது இல்லையா, EFGHIJ, அது IJK இது வரைக்கும் ஒன்று, ப்ளஸ் ஷார்ட் ஆன்சரில் ஒரு 5. அது மட்டும் இதன் பிறகு வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன், மீனிங்கோடு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோ. திரும்ப டியூஸ்டே எழுதுகிற டெஸ்ட்டில் இந்த ஷார்ட் ஆன்சர் இருக்கும். ஆமாம், அதுக்கு போர்ஷன், கொஷின் பேட்டர்ன் இதையெல்லாம் பார்த்துக்கோ. தம்பி சீக்கிரம் ஸ்கூல் திறந்துருவாங்க. ஆகவே சும்மா பாடம் நடத்திக்கிட்டு போகாமல் நாம் நிறையா படித்து எழுதி பார்த்துடலாம். ஆகவே அடுத்த இதிலிருந்து கொஞ்சமாக நடத்தி நிறையா எழுதி வாங்குகிற வழியை பார்க்கலாம். இந்த நேரத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிட்டோம். காலையில் தமிழ், மதியம் இங்கிலீஷ்னு வருது இல்லையா, அதை இனிமேல் காலையில் இங்கிலீஷ், மதியம் தமிழ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ காலையில் 6 மணியிலிருந்து மதியம் உனக்கு 1 மணி வரைக்கும் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு நேரம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன். அதை மனப்பாடம் பண்ணி எழுதிப்பார். அதில் நம்ம ஸ்லிப் டெஸ்ட் வச்சுக்கலாம். சரியா? ப்ளஸ் இந்த கைடு இல்லாதவங்க, வே டு சக்ஸஸ் இல்லாதவங்க, நாளைக்கு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிவிடுப்பா. இப்போ அதை கொஞ்சம் மாற்றிருக்காங்க, நியூ எடிஷன் போட்டிருக்காங்க. சரியா? நாளைக்கு நீ எனக்கு ஆர்டர் கொடுத்துட்ட அப்படின்னா 2 டேஸில் உன் கைக்கு கைடு வந்துடும். அப்போ இந்த மாதிரி உனக்கு ஜெராக்ஸ் கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. படிக்கிறதுக்கு வேலை மலமலன்னு நடந்துடும். நிறைய பேர் நம்ம என்ன கைடு வாங்கலை. தயவு செஞ்சு யார் யாருக்கு கைடு வேணும் அப்படிங்கிறத எனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு, இன்றைக்கி இல்லைப்பா, நாளைக்கு ஆர்டர் பண்ணு. உங்கள் பேரோடு நான் எழுதி வச்சுக்கிறேன். சரியா? நாளான்னைக்கு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடு. அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லிடுறேன். அநேகமாக 220 ரூபாய் இருக்கலாம், நான் எனக்கு தோணுது. 220லேருந்து 225 ரூபாய் இருக்கலாம். மொத்தமாக அதனுடைய விலை 300 ரூபாய் வரும்பா. 220 அல்லது 225 ரூபாய் ஒரு டிஸ்கவுண்ட் போக, அல்லது 230, அதை தாண்டி இருக்காது. எனக்கு இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு ஒரு 9:30 மணிக்கு மேலே ஆர்டர் பண்ணுங்கப்பா. ஒரு ஃபோன் பண்ணி ஆர்டர் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நான் நாளைக்கு ஈவினிங் சொன்னேன்னா நாளைக்கு கைடு வந்துடும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? பாய்.